ஹே காய்ஸ், என்னடா 2 நாள் வீடியோ போடுற தொடர்ந்து 2 நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வீடியோ போடுறியேன்னு கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால எடிட் பண்ண முடியல, அதனால தான் போடல. இன்றைக்கி பார்ப்போமா 2 நாள் என்ன பண்ணாங்கிறத. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூலத்தை இறக்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வீட்டில் கேட்கல. மாட்டுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தால் போதும், ஆனால் ஆடும் கொஞ்சம் சாப்பிட்றனால ஆட்டுக்குட்டிக்காண்டி தனியாக வாங்கணுமேன்ட்டு 25 கட்டு இன்றைக்கி இறக்கிட்டு இருந்தோம். முன்னாடியே இறக்கிருந்தோம்னா கட்டு 200 இறக்கிருக்கலாம், இல்லைனா 180 இறக்கிருக்கலாம். ஆனால் இப்போ அதிகமாக 220 போயிடுச்சு கட்டு. கட்டெல்லாம் ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை உள்ளே ஈரமாக இருந்துட்டா போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக உருட்டி 25 கட்டையும் வெயிலில் கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன். இது போடுறக்கே மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அதுங்களையும் மாடெல்லாம் வந்துருச்சு. மாட்டை விட்டோம்னா கட்டெல்லாம் பூரா பிரிச்சுப்போம்னு சொல்லி அப்புறம் அதுங்களுக்கு தனியாக கூலை தள்ளி போட்டு கீழே ஒவ்வொரு கட்டாக தூக்கி ஷெட்டுக்குள்ளே அடிக்காச்சு. இன்னொரு பக்கம் கடலைக்குடி கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ஆட்டுக்கு. அதை ஏற்றுக்கு தான் காலையில் டிராக்டர் எடுத்துகிட்டு போனோம். இந்த டைம் நம்மளாலலாம் அள்ளி ஃபுல்லாக போட முடியாதுன்னு சொல்லி 2 கூலி ஆளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒரு ஆள் மேலே ஏறி மிதிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூடவே அள்ளி போட்டுக்கிட்டு டிராக்டரை அங்கிட்டு இங்கிட்டு எடுத்துன்னு போட்டுறதெல்லாம் நம்ம தான். கொடி ஏற்ற போயிட்டாலோ இல்லை சோளத்தட்டை எதுவும் தோட்டத்துக்கு ஏற்ற இருந்தாலும் டிரைவர் நம்ம தான். கொடியெல்லாம் அள்ளி போட்டுட்டு கயிறை போட்டு கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நான் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். அப்புறம் டிரைவர் வந்துட்டார். அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நான் அப்பாவோட தோட்டத்துக்கு போயாச்சு. கொடி ஏற்றுறது காலையில் சீக்கிரமாக ஏற்றிடுறதுனால ஒன்றும் தெரியாது, வெயில் அடிக்காதனால. அதே கொடியை வண்டியிலேருந்து கீழே தள்ளுறவங்களையும் போதும் போதும் ஆயிரும், மூச்சு வாங்கிடும். ரெண்டாவது வெயில் வேறு. அவர் ஒரு ஆளாக அள்ளி போட்டுட்டு இருந்தார். அப்புறம் நானும் போய் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். வண்டியில் இருக்க கொடியெல்லாம் இறக்கி பழைய கொடி வச்சதோடு சேர்த்து போர் வச்சுட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி சொல்லியிருந்தாங்களா, அதனால படுதா வாங்கிட்டு மூடி விட்டாச்சு.